அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா செல்வியா திருமதியா என்ற சர்ச்சை தமிழக அரசியலில் தீவிரமடைந்து வருகிறது. இது இன்றைய நாளின் செய்தி அல்ல. சுமார் 8 வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருந்த செய்திதான் இது. அன்றே திமுக தலைவர் கருணாநிதி அம்மா ஜெயலலிதாவை தொடர்ந்து திருமதி என்று அழைத்து வந்தார். ஜெயலலிதாவுக்கு திருமணம் ஆகாவிட்டாலும் அவரை செல்வி என்று அழைக்காமல் திருமதி என்று கருணாநிதி அழைக்க காரணம் என்ன? அதற்கு சான்றாக குமுதம் இதழில் ஜெயலலிதாவை கொடுத்த ஒரு பேட்டியையும் வெளியிட்டுதான் கருணாநிதி இவ்வாறு கூறியுள்ளார். அப்படி என்ன பேட்டி ஜெயலலிதா கொடுத்தார்? வாருங்கள் பார்க்கலாம். இது குறித்து குமுதம் இதழில் வெளிவந்த கட்டுரையை முரசொலி செப்டம்பர் 15, 2009 அன்று வெளியிட்டது. அதன் விவரம் இதோ. 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுகவை தோற்றுவித்தார். 10 வருடங்களுக்கு பிறகு 1982ஆம் ஆண்டு அதிமுகவில் சேர்ந்தார் ஜெயலலிதா. அதற்கு முன்பு அவர் சில வருட காலம் ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு சினிமா உலகில் நம்பர் 1 கதாநாயகனாக திகழ்ந்த சோபன் பாபுவுடன் குடித்தனம் நடத்தி வந்தார். சோபன் பாபுவுடன் அவருக்கு இருந்த உறவு எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போது குமுதம் வார இதழுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் ஜெயலலிதாவே நானும் அவரும் கணவன் மனைவியாக குடித்தனம் நடத்துகிறோம் என்று பதிலளித்தார். என்ன என்று ஆச்சரியமாக கேட்கிறீர்களா? ஆம். அதன் பின்பு அப்படியானால் உங்கள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டதா என்று குமுதம் நிருபர் கேட்டார். அதற்கு ஜெயலலிதா, திருமணம் செய்து கொண்டால்தான் கணவன் மனைவி என்றாகும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனினும் இணைந்து ஒன்றாகவே வாழ்கிறோம் என்றார். குமுதம் நிருபர் அதோடு திருப்தியடைந்து விடாமல் இன்னொரு கேள்வி கேட்டார். சோபன் பாபுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியும் 2 குழந்தைகளும் இருப்பது உங்களுக்கு தெரியுமா என்றார். அதற்கு ஜெயலலிதா பளிச்சென்று பதிலளித்தார். அப்படி என்ன பதில் என்று நீங்களே பாருங்கள். அது தெரிந்திருப்பதால் தான் அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் நான் அவரோடு இந்த வீட்டில் தனி குடித்தனம் நடத்தி வருகிறேன் என்றார். கடைசியாக ஒரு கேள்வி, இப்போது உங்கள் உறவு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு ஜெயலலிதா மகிழ்ச்சி பொங்கிட சொன்னார், கோயிங் ஸ்டடி. குமுதம் இந்த பேட்டியை கோயிங் ஸ்டடி என்று தலைப்பிட்டு சோபன் பாபு ஸ்டுடியோவுக்கு செல்ல காரில் ஏற முற்படும் போது பால்கனியில் இருந்து ஜெயலலிதா உற்சாகமாக கையை ஆட்டி டாடா காட்டும் புகைப்படத்தோடு வெளியிட்டிருந்தது. ஜெயலலிதா சோபன் பாபுவுடன் மனைவி கணவனாக தனி குடித்தனம் நடத்திய போது வீணை வாசித்தது, உணவு பரிமாறியது, நூலகத்தில் அளவலாவியது போன்ற இதர புகைப்படங்கள் தெலுங்கு சினிமா இதழ் ஒன்றில் வெளிவந்தவையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. குமுதத்தின் இந்த பதிவை பார்க்கும்போது உண்மையிலேயே ஜெயலலிதா திருமணமாகாமல் சோபன் பாபுவுடன் வாழ்ந்திருக்கிறார் என்றுதானே தெரிகிறது. அப்படியானால் இவர்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கலாமோ என்ற சந்தேகத்தையும் வலுக்கிறது. எதையும் தீர விசாரித்தால்தான் உண்மை புலப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பரபரப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள 2 Minute News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.